ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக முதல்ல இருந்தே அவர் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. கதை சொன்னேன் அவர் அந்த படமும் ரொம்ப அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி தான் அவரை ஷூட்டிங் கூப்பிட்டு போனோம். சார் எனக்கு இந்த கிளைமாக்ஸில் உடன்பாடு இல்லை, எனக்கு என்னமோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது, ஒரு இன்வால்மெண்ட்டே வரமாட்டேக்கு, நான் அந்த படத்துலேருந்து விளைகிறேன்னாரு. நான் அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி பார்த்து பல நாள் ஷூட்டிங்கே வரமாட்டார் பல படத்தில், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இல்லைன்னா சொல்லுங்கள், நீங்கள் வேறு டைரக்டரை வச்சு வேறு கதையை வச்சு நீங்கள் படம் பண்ணிக்க சொல்லுங்கள், நான் ப்ரொடியூசரை சொல்கிறேன், நான் வேறு ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த படத்தை கண்டினியூ பண்ணுறேன் சொல்லுங்கள் அப்படின்னேன். நான் அதுக்காக சிவாஜி சார் கூட நடிக்கிறதை அவாய்ட் பண்ணேன். ஒரு படம் தான் நடித்தேன் அவர் கூட. அப்புறம் நிறைய ஆஃபர் வந்தது. நீங்கள் சொல்லிட்டீங்களா சார், நான் கேரக்டரே கேட்கல சார், நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னாரு. அதான் பெரிய வார்த்தை, அதை நான் இன்றைக்கி நான் மறக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஷாக் ஆனேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துருந்தாங்க, நான் லான்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அவங்க ஆஃபீஸ்லேயே ஒரு 3 வருஷம் 2 வருஷம் எப்படின்னு பல வருஷங்கள் ஓடி போயிடுச்சு. ஹிட் லிஸ்ட் அது பார்த்தோம்னா இயக்குனர்களே சமுத்திரகனி இருக்காரு, ஜிவிஎம் இருக்காங்க, அவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இன்னொன்னு ஸ்டார் கேஸ்டா ரஜினி சார் சொன்ன மாதிரி இது என்ன சின்ன படம்ன்ற மாதிரி கேஜிஎஃப்ல நடிச்சவர் இருக்காரு. எப்படி சொல்லிட்டே போலாம். நடிகர்கள் அவங்க, இயக்குனர்ல எப்படி இந்த ஸ்டார் கேஸ்ட் தான் அது அமைஞ்சது தான் சொல்லணும். ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது எங்களுடைய டைரக்டர்ஸ். உங்களுக்கு ப்ரெஷர் ஏதாவது இருந்ததா? அதான் இப்போ ப்ரெஷர்ன்றது நிறைய பேருக்கு என் டைரக்டர்ஸே கேட்டாங்க, நாளைக்கு கௌதம் சார் வராரு, சமுத்திரகனி சார் வராரு, ஏதாவது பயமா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அது பயம் வந்து ஓகே, எஸ், மரியாதை இருக்கு அவங்க மேலே, அவங்க பண்ண ஒர்க்னால ரொம்ப விரும்பி பார்த்த படங்கள் அவங்களோடது. பட் பயம்ன்றது நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டேன்னா அவங்க முன்னாடி நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் எவ்வளோ ஃப்ரீயாக வச்சுக்கிறேனோ அதுதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ செட்டில் போகும்போது அவங்களும் எந்த விதத்துலையும் வந்து டிஸ்கம்ஃபர்ட் ஆகல, ரொம்பவே ஜாலியாக என்கரேஜ் பண்ணி அவங்களும் நடிச்சாங்க. ஸோ அதனால தான் நல்லா வந்திருக்குன்னு நான் நம்புறேன். நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது எல்லா ஆக்டர்ஸோடையும், பயம்ன்றது இல்லை. ஸோ ஜாலியாக போய் நடந்தது ஷூட்டிங். அதுதான். அப்பாவை பற்றி என்ன சொன்னாங்க? நிறைய பேர் சொன்னாங்க. சித்தாராமாம்லாம் அப்பா இன்னும் புது வசந்தம் பார்ட் 2 எடுக்க சொல்லுங்க, அது நீங்க ஹீரோவும் நான் வந்து அம்மாவும் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரத் சார் வந்து சூரியவம்சத்துல நடந்த பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த சமுத்திரகனி சார்லாம் ஃபர்ஸ்ட் புதிய மன்னர்கள்ல தான் ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்க வந்தேன்ற ஒரு விஷயம் எனக்கு ஷேர் பண்ணாரு. ஓகே ஓகே, அது வந்து ஸோ இது அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை உன் படத்துல நடிக்கிறது அப்படின்னு சொன்னாரு. எல்லாமே நிறைய ஷேர் பண்ணாங்க எல்லா ஆர்டிஸ்டும். முதல் அந்த படத்துல சார் நாகேஷ் நம்பியார் பெரும் ஜாம்பவான்கள் நடிக்கிறாங்க, நீங்க எப்படி கையாண்டீங்க அப்போ? இல்லை, இப்போ நாகேஷ் சார் அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். ஏன்னா ஆனந்த் பாபு வச்சு நான் புது வசந்தம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், நான் பேச நினைப்பெல்லாம் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே பெரிய ஹிட்டு. புது வசந்தம் கோல்டன் ஜூப்ளி, நான் பேச நினைப்பெல்லாம் சில்வர் ஜூப்ளி, இந்த மாதிரி போச்சு. அதனால் அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு டே ஒரு சீன் எடுத்தோடனே அவர் கேரிப்பாறைன்ற ஒரு இடத்துல எடுத்தேன். 2 தாத்தாக்களையும் விஜய் வந்து எப்படி சேர்த்து வைக்கிறாருன்ற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் எடுத்து முடித்தோடனே நாகேஷ் சார் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. அதை வந்து கோயம்புத்தூரில் படத்தினுடைய 150th டே ஃபங்க்ஷன் நடந்தது, அதில் கூட சொன்னார். அந்த ஃபஸ்ட்டு சீன் எடுத்தோடனே தெரிஞ்சிச்சு இந்த படம் சூப்பர் ஹிட்டு, இன்னொரு பாலச்சந்தர்ன்ற மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்லி ரொம்ப பாராட்டினார். அது ரொம்ப இன்னைய வரைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் பாலச்சந்தர் சார் கால் தூசு கூட நான் பெறமாட்டேன், ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய லெஜெண்ட், ஜீனியஸ். பட் இருந்தாலும் என்னை வந்து அந்த அளவுக்கு நாகேஷ் சார் சொன்னது ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்து உன்னை நினைத்துல சார், அந்த படமும் ரொம்ப இன்னைக்குமே எல்லாரும் கேடிவியில் ஒரு பிரைம் டைம்ல தான் போடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுல விஜய் சார் தான் ஃபர்ஸ்ட் நடிச்சிட்டு இருந்தாரு, அப்புறம் வெளியில போனாருங்கிறாங்க, என்ன காரணம்? இல்லை, அவர் 2 சாங் எடுத்தேன். 2ஆவது சாங் மூணாரில் எடுத்து முடித்தோடனே அவர் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக முதல்ல இருந்தே அவர் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. கதை சொன்னேன் அவர் அந்த படமும். அவர் வந்து எனக்கு மறுபடியும் பூவே உனக்கு மாதிரியே ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்குது சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை, அது வந்து புனிதமான ஒரு காதலை பற்றி சொன்ன ஒரு படம், இதில் வந்து ஒரு மோசமான காதலை சொல்கிற படம் இது கிளைமேக்ஸ் வர அது கிளைமேக்ஸ் வரன்னு ரொம்ப அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி தான் அவரை ஷூட்டிங் கூப்பிட்டு போனோம். 2 சாங் எடுத்துட்டு மூணாரில் ஒரு சாங் எடுத்துகிட்டு நாளைக்கு சென்னைக்கு வந்து காலைல கோயம்புத்தூர் ஃப்ளைட் பிடிச்சி சென்னைக்கு வந்து நாளைக்கு நைட்டு இங்கேருந்து பேங்காக் போகிற மாதிரி ஐடியா இருந்தது. அங்கே போய் 2 சாங் எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்தது. ஏன்னா நான் ஒரு லார்ஜ் செட்டு போடணும், அதுக்கு வெயிட்டிங்கிறதுனால அப்படி இருந்தது. ப்ரொடியூசர் செட்டு வேணாம் சார், ரியல் லார்ஜ் எதாக இருந்தால் பாருங்கன்னாங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ சரியாக அமையலை என்ன நினச்ச மாதிரி. அதனால் அந்த ப்ரோக்ராம் இருந்தபோது விஜய் வந்து மூணாரில் இன்றைக்கி ஷூட்டிங் முடியுது,
என் ரூமுக்கு நான் வரலாமா சார் ஃபோன் பண்ணி கேட்டார், வாங்க அப்படின்னேன். ரூமுக்கு வந்து, சாரி சார் எனக்கு இந்த கிளைமாக்ஸில் உடன்பாடு இல்லை, எனக்கு என்னமோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது, ஒரு இன்வால்மெண்ட்டே வரமாட்டேக்கு, நான் அந்த படத்துலேருந்து விளைகிறேன்னாரு. நான் அவரை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன், ஏன்னா இப்போ ப்ரொடியூசர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னேன். இல்லை சார் நான் ப்ரொடியூசர் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. சரி அப்போனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை வச்சு அவங்க வேறு படம் எடுக்கட்டும், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா நான் வேறு ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னேன். அப்படி ஃப்ரெண்ட்லியாக தான் பிரிஞ்சேன். இன்னை வரைக்கும் நானும் விஜய் நட்போட தான் இருக்கேன். அது ஹிட்லிஸ்ட்லேயே தெரிஞ்சு சார், அந்த வீடியோவில் நல்லா தெரிஞ்சது. உன்னை நினைத்துல சார் அடுத்து சூர்யா சார் வராங்க, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், அதை பூர்த்தி செய்தாரா? 100% பூர்த்தி செஞ்சார். நல்லா நடிச்சார், நல்லா பண்ணார் எல்லா சீனும். சரி, அவரும் அதே மாதிரி நல்ல மெமரி உண்டு, எவ்வளோ டயலாக் கொடுத்தாலும் நல்ல ஒரு கேட்டுட்டு கரெக்டாக பண்ணிடுவார். நல்ல டிசிப்ளின், அவரும் விஜய் மாதிரியே டிசிப்ளினான ஆர்டிஸ்ட்டு. 2 பேரும் காலேஜ் மேட்ஸ், லயோலா காலேஜில் ஒன்றா படித்தவங்க. அதனால் அதே மாதிரி தான் அவரும் நடிச்சு இது பண்ணார். என்னுடைய எதிர்பார்ப்பை எந்த வகையிலையும் அவர் குறைக்கல. இந்த இயக்குனர்கள் பட்டறையிலேருந்து அடுத்தடுத்து இயக்குனர்கள் வருவாங்க, அது மாதிரி உங்களுடைய பட்டறையிலேருந்து கேஎஸ் ரவிக்குமார் சார், லிங்குசாமி 2 பேரும் ஒரு ராஜகுமாரன். ஆமா ஆமா ஆமா, அவங்க 2 பேர் பத்தி, அவங்க 3 பேர் பத்தியும் சொல்லுங்க சார். இல்லை, ஒவ்வொருத்தர் பாணி ஒவ்வொரு ஸ்டைல். ரவிக்குமார் வந்து கமர்ஷியல் தான் ஃபஸ்ட்டு. அவர் அந்த மாதிரி எல்லாரும் வச்சும் விஜய், அஜித், ரஜினி சார், கமல் சார் எல்லாரும் வச்சும் கமர்ஷியல் ஹிட்டு கொடுத்தவர். லிங்குசாமி முதல்ல ஆனந்தம்னு ஆரம்பித்தார், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டோட நல்லா ஆரம்பித்தார். அப்புறம் ரன்ல இருந்து அவருக்கு வேறு இமேஜ் வந்துச்சு, ரன் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. மாதவனும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்கிட்டார். ஸோ அதனால் அவருக்கு ஒரு ஆக்ஷன் இமேஜ் வந்ததுனால அந்த மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பித்து அவர் ஹிட்டு கொடுத்தாரு. ராஜகுமாரன் வந்து நீ ஒரு வயன லவ் சப்ஜெக்ட் எடுத்து அவர் ஒரு ஹிட்டு கொடுத்தாரு. நிறைய டைரக்டர், ஷாஜகான் அசிஸ்டண்ட் தான் அவர் வந்து புன்னை தேசம்னு சூப்பர் குட்டில் ஒரு படம் பண்ணார், கண்ணீர் பூக்கள்னு ஒரு படம் பண்ணார். ரவிசங்கர் அசிஸ்டண்ட் தான் வருஷமெல்லாம் வசந்தம் சொல்லி மனோஜ் வச்சு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாரு. நல்ல புத்திசாலிங்க அவர் ரவிசங்கர். இந்த பேட்டின் மூலமாக சொல்லிக்கிறேன், நிறைய நல்ல நாலேஜ் உள்ளவர், ஸ்டோரி நாலேஜ் உள்ளவர், நல்ல லிரிக் சென்ஸ் உள்ளவர். என் படத்தில் நிறைய நல்ல பாட்டுகளை அவர் தான் எழுதியிருக்காரு. ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, அது மாதிரி நிறைய நல்ல பாட்டுகளை அவர் எழுதியிருக்காரு. நல்ல சென்ஸ் உள்ளவர். அவர் ஏன் சினிமாவில் பெருசாக சைன் ஆகலைன்னு இன்னைய வரைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அதே இது கேஎஸ் ரவிக்குமார் சார், இன்னைக்கு எல்லாரும் தமிழ் சினிமாவில் கொண்டாடுற தவிர்க்க முடியாத இயக்குனர்ல அவர் ஒருத்தர். இன்னைக்கு உங்களுடைய முதல் படம் வரும்போது கேஎஸ் ரவிக்குமார் பிரசன்ஸ் அப்படின்னு வரும்போது எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார், தெலுங்குலேயும் சூப்பர் ஸ்டார்ஸோட, இந்தியாவில் இருக்கிற டாப் 10 சூப்பர் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் வந்து என்ன லான்ச் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதையும் தாண்டி படம் பார்த்துட்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காருல்ல, நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இது நல்லா பண்ணியிருக்குப்பா அப்படின்னு சொல்லும் போது அதோட சந்தோஷம் எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது. எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் ரவிக்குமார் சார். சின்ன வயசுலேருந்து அவர் அங்கிள் அப்படி தான் சொல்லுவேன். எப்போ அன்னைக்கு ஆஃபீஸில் நுழைஞ்சனோ அன்னையிலேருந்து சார்ன்னு மாற்றிக்கிட்டேன். ரொம்பவே ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட்லேருந்தே நீ ஆஃபீஸ்க்கு எனி டைம் வாப்பா, டிஸ்கஷனில் உட்காரு, அப்போ தான் உனக்கு ஒரு இன்வால்மெண்ட் வரும்ன்ற ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. எடிட்லேயும் என்னை அலோவ் பண்ணார், உட்காந்து என்னுடைய சஜஷன் சொல்கிறதா இருந்திருக்கும், பார்த்துட்டு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்றது. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க, அந்த ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு கொடுத்தாரு. ஸோ அதுக்கு உண்மையிலே நானும் என் குடும்பமும் அவருக்கு லைஃப் லாங் கடன் பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி என்னோட ப்ரொடக்ஷன் அவனை ஹீரோவை லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன ரியாக்ட் பண்ணீங்க அவர்கிட்ட? ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துருந்தாங்க, நான் லான்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அவங்க ஆஃபீஸ்லேயே ஒரு 3 வருஷம் 2 வருஷம் அப்படி இப்படின்னு பல வருஷங்கள் ஓடி போயிடுச்சு. அப்படி நடந்தாலும் சரி, இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினச்சேன். எஸ்பெஷலி அந்த கொரோனா டைம் வேற. ஓகே, இப்போ பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் டவுனாக இருந்தது. சரி இதையும் தாண்டி எடுத்துருவாரா அப்படின்றது எனக்கு இது இருந்தது. பட் அப்பா மேலே இருக்கிற மரியாதைனால அவர் என்ன ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பையனை நான் தான் லான்ச் பண்ணுறேன்னு சொன்னார். அதுதான், அதுக்கு வார்த்தையால் நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஐ எம் இன்டெப்டட் டு ஹிம் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். அடுத்தடுத்த படங்கள் நான் பண்ணும்போது எல்லாமே மைண்டில் வச்சுக்கணும், ஜாக்கிரதையாக பண்ணணும். கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்புன்றது மிகப்பெரிய விஷயம். அதை வந்து தவற விடாமல் ஒரு நல்ல படங்களாக, நல்ல சினிமாவாக தமிழ் ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப கரெக்ட் சார். கேஎஸ் ரவிக்குமார் சார் உங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவரை இவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் சான்ஸை நீங்கள் சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. சௌத்ரி சார்ட்டு சொன்னேன். ஓகே, சௌத்ரி சார் வந்து அப்போ ஒரு கன்னட படம் தர்கான்னு நினைக்கிறேன் அதனுடைய பேர், சரியாக தெரில. அது தமிழில் ரீமேக் பண்ணுறது ரைட்ஸ் வாங்கி வச்சுருந்தார். தமிழில் ரீமேக் பண்ணலான்னு சொல்லி மலையாள டைரக்டர் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணார். அவர் பேர் சொல்ல விரும்பல. அவரும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், அந்த மலையாள டைரக்டரும். அவர் தான் என்னை சித்தாராவை அவர் தான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. நல்ல ஃப்ரெண்டு, நல்ல டைரக்டரு. அவர் சௌத்ரி சார் தமிழ் படம் அவரை வச்சு பண்ணலான்ட்டு இருந்தார். அப்போ நான் தான் வந்து சொன்னேன், புது வசனம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் ஆனோடனே ஃபஸ்ட் வீக்கு
அப்போ சௌத்ரி சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி இது எதுக்கு சார் மலையாள தமிழ் படத்தை மலையாள டைரக்டர்கிட்ட கொடுக்கணும், என் அசோசியேட் ரவிக்குமார் இருக்கார், நல்ல டேலண்ட்டு சார் அவர், என்னோட அதிக படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு, நல்ல புத்தாலி சார், அவரை வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுங்க, அவருக்கு அந்த டைரக்ஷன் சான்ஸ் கொடுங்க, பட்ஜெட்லேயும் எடுத்து கொடுப்பாரு, ரொம்ப ஃபாஸ்ட் அவர், ஃபாஸ்ட் அண்ட் குவாலிட்டி நிச்சயமாக நல்லா பண்ணுவார் சார், அவரை வச்சு பண்ணுங்க அப்படின்னேன். சௌத்ரி சார் வந்து அது வரைக்கும் ரவிக்குமார் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவர் வரவே மாட்டார் சௌத்ரி சார். என் படத்துக்கு வந்ததில்லை, ரவிக்குமார் படத்துக்கும் வந்ததில்லை. சூப்பர் குட் நாங்கள் 2 பேரும் படம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவர் ரவிக்குமாரை ஃபிக்ஸ் பண்ணி புரியாத புதிர் எடுத்தார். ரவிக்குமாரோடைய ஒர்க் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அடுத்து சேரன் பாண்டியன் அப்படி நிறைய படங்கள் பண்ணாங்க சூப்பர் குட்டில். விஜய், சூர்யா, அதுக்கப்புறம் முன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அதில் அஜித் சாரை ஒரு கௌரவ தோற்றம் மாதிரி பண்ணுறீங்க. கார்த்தி சார் நடிக்கிறாரு, அது எப்படி சார்? அதுக்கு ஏதாவது அஜித் சார் போட வேண்டாமே? கார்த்தி சார் இல்லை அப்படி இல்லை. அப்போ அஜித் நல்ல பீக்கில் இருந்தார் மார்க்கெட்டில். ஆசை ரிலீஸ் ஆகிடுச்சு, காதல் கோட்டை ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்படி அஜித் 2 சிலோ ஜோப்ளி படத்தில் நடிச்சுட்டு பீக்கில் தான் இருந்தார். அதனால் அவர் அதில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணது வந்து அவருக்கு ஏதோ பிடிச்சிருந்தது. புதிய மன்னர்கள் அப்போ அஜித் ஒரு படம் தான் நடிச்சிருந்தார், அமராவதி. அதுலேயே அஜித் வந்து ஒரு கேரக்டர் போடணும், அந்த ஒரு எந்த கேரக்டர்னு சொல்ல வரும்ல. அப்போ கேட்கும்போது அஜித் வந்து கொஞ்சம் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அதனால் என்னால் இப்போ 2-3 மாதத்துக்கு நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அதை தவிர்த்துட்டார். நான் அந்த அமராவதி ரிலீஸ் ஆன உடனே அவரை கேட்டனாலே என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்ச உடனே அவர் வந்து உன்னிடத்தில் எனக்கு கொடுத்த லட்சுமி மேக்கர்ஸ் ஆஃபீஸுக்கே வந்து அவர் வந்து, சார் இந்த படத்தில் நான் வில்லனாக இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் நடிக்கிறேன் அப்படின்னாரு. பெரிய வார்த்தை அது. அவர் நடித்து கொடுத்தாரு. நான் ரொம்ப ஷூட்டிங்லேயும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி, ஆனால் அவர் ஜென்டில்மேன் தான் கூப்பிடுவேன். அவர் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டார் அவர். நான் அந்த படம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ராஜகுமாரை நீ வரையான டைரக்ட் பண்ணும்போது அவர் என்கிட்ட வந்து, சார் இந்த மாதிரி இந்த கேரக்டரில், இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் கேரக்டரில் அஜித் சார் நடித்தா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னாப்புல. நீங்கள் தான் சார் பேசி கொடுக்கணும் அப்படின்னாப்புல. அப்போ சரி வாங்கன்னு சொல்லி அஜித் எங்கே இருக்காருன்னு கேட்கும்போது அவர் நந்தனம் அப்போலோவில் அட்மிட் ஆகிருந்தார், முதுகில் ஆப்ரேஷன்ட்டு. அப்போ நான் ராஜகுமாரனே கூப்பிட்டுட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பொக்கே எடுத்து கொண்டே கொடுத்துட்டு கெட் வெல் சூன்லாம் சொல்லிவிட்டு அவருக்கு, இந்த மாதிரி இவர் என் அசிஸ்டன்ட் ராஜகுமாரன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறார் சூப்பர் குட் ஃபிலிம்ஸுக்காக, அந்த படத்தில் நீங்கள் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் அடித்தா நல்லாயிருக்கும் அஜித் அப்படின்னேன். சார் அந்த கேரக்டர் நீங்கள் கேட்டுறீங்களா அப்படின்னாரு. கேட்டிருக்கேன் அஜித், நல்ல கேரக்டர் அப்படின்னு. நீங்கள் சொல்லிட்டீங்களா சார்? நான் கேரக்டரே கேட்கல சார், நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னாரு. அதான் பெரிய வார்த்தை, அதை நான் இன்றைக்கி நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் அசோசியேஷனுக்காக அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் மீட் பண்ண நானும் கனிஷ்காவையும் ரொம்ப ப்ளஸ் பண்ணார் அவர். ஓகே, அட்வைஸ் எல்லாம் பண்ணார் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில். எப்படின்னா இப்போ 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே. ஓகே. அப்போ சினிமா தான் போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க? பண்ணிட்டு சொன்னீங்களா சார்ட்ட? சொன்னேன் ஆல் தி பெஸ்ட். அப்போ நான் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். அதுவும் சொன்னேன், இது மேலே பேஷன் இருந்தால் அதையும் விட்டுறாதுப்பா, கீப் கண்டினியூவிங். வெறும் சினிமா மட்டும் நம்பாம எதுல பேஷன் இருக்கோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணு, ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகும் அப்படின்னு சொன்னார். அவர் பண்றது அவர் பண்றது எனக்கு சொன்னாரு. உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் அண்ட் சப்போர்ட்டா அந்த டைம்ல பார்த்தேன். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். அதுல வந்து அப்போதைய விமர்சனம் என்னன்னா, கார்த்தி சார் ஷூட்டிங்க்கு லேட்டா தான் வருவாரு அப்படிலாம் சொல்லி பேசி எழுதிட்டு இருந்தாங்க. உங்க ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி சார்? இல்லை, அவர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருவார். பட் அவர் வந்து படம் ஆரம்பித்த 3ஆம் நாள் என்னமோ அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், அங்கே விஜயா வாகினி இப்போ ஸ்டுடியோ கிடையாது, இப்போ ஃபோரம் மால்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து விஜயா வாகினியாக இருந்தது. அதில் வந்து ஒரு ஃப்ளோரில் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருந்தேன். கங்கை அமரன் சார் எல்லாம் வச்சு அந்த மியூசிக் கம்போசிங் நடக்கும், அந்த சீன் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ எடுக்கும்போது இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், கார்த்திக் சார்கிட்ட நான் பேசணும் சார், ஷூட்டிங் முடிஞ்சோடனே அவர் மேக்கப் ரூமில் இருக்க சொல்லுங்கள், நான் பேசணும் அப்படின்னேன். சரி சார்னு சொன்னாங்க. அப்புறம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கெலாம் முடிச்சுட்டேன். நைட்டில் மேக்கப் ரூமில் போய் அவர் சொன்னேன், இந்த மாதிரி என் ஷூட்டிங் வந்து நீங்கள் லேட்டாக வர்றது எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை, கொஞ்சம் கரெக்டாக எனக்கு கொஞ்சம். அப்போ பல நாள் ஷூட்டிங்கே வரமாட்டார் பல படத்தில், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லுங்கள், நீங்கள் வேறு டைரக்டரை வச்சு வேறு கதையை வச்சு நீங்கள் படம் பண்ணிக்க சொல்லுங்கள், நான் ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறேன், நான் வேறு ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த படத்தை கண்டினியூ பண்ணுறேன் சொல்லுங்கள் அப்படின்னேன். வேறு அப்படிலாம் இல்லை சார், நான் உங்கள் 2 படமும் நான் பார்க்கல, இன்னும் பூவே உனக்கா சூரியவம்சம் 2ம் பார்க்கல, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் 2 ரொம்ப நல்ல படங்கள், சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்ட்டு, நான் உங்கள் டைரக்ஷனில் நடிக்கணுன்ட்டு தான் நான் நடிச்சிட்ருக்கேன், நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நீங்கள் அந்த மாதிரி காலில் எனக்கு கரெக்டாக வந்துடணும் அப்படின்னேன். அப்போ சார் நான் வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் என்னால் எந்திரிக்க முடியாது, நான் அதுக்காக சிவாஜி சார் கூடயே நடிக்கிறத அவாய்ட் பண்ணேன், ஒரு படம் தான் நடித்தேன் அவர் கூட, அப்புறம் நிறைய ஆஃபர் வந்தது, நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவர் 7 மணிக்கு ஸ்பாட்டில் இருப்பார், என்னால் முடியல, அதனால் அவாய்ட் பண்ணேன். நான் ஒரு 11 மணிக்கு வந்தார் சார் டெய்லி அப்படின்னாரு.
11 மணிக்கு நான் இங்கேருந்து அடுத்த ஷெடியூல்லாம் வந்து மகாபலிபுரம் பக்கத்தில் உத்தண்டியில் எடுக்க போகிறோம் ஒரு வீட்டில், அங்கே அந்த மாதிரி 11 மணிக்கு வந்துடுவீங்களான்னு. எங்கே இருந்தாலும் நான் 11 மணிக்கு வந்துடுவேன் சார், செங்கல்பட்டாக இருந்தாலும் 11 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னாரு. ஓகே நைஸ். நீங்கள் வரும்போது நான் வேறு யாராவது வச்சு ஷார்ட் எடுத்துகிட்டு இருந்தேன்னா ஹீரோவை காக்க வச்சுட்டு வேறு யாராவது வச்சு ஷார்ட் எடுக்கிற மாதிரிலாம் நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னேன். அதுக்கும் ஓகே பாஸ் நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள்லேருந்து சொன்ன மாதிரியே 11 மணிக்கு கடைசி வரைக்கும் வந்தார், நல்லா கோஆப்ரேட் பண்ணார். வேறு அவர் வர்றதுக்கு வரைக்கும் நான் அஜித் வச்சுட்டோ வேறு யாரோ வச்சுட்டோ ரோஜா வச்சுட்டோ ஷார்ட் எடுப்பேன். அவர் வந்து வெயிட் பண்ணுவார். அப்போ வெயில் ஏசி ரூமை இவங்க ஆக்குபை பண்ணிடுவாங்க, ரோஜா அந்த லேடி ஆக்ட்ரஸ் எல்லாரும் ஆக்குபை பண்ணிடுவாங்க. 2 ரூம் தான் ஏசி, அப்போ கேரவெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி கல்ச்சர் இப்போ வீட்டில் தான், அந்த வீட்டில் தான் இருக்கணும். அப்போ வெயிலில் ஒரு கேரடாரில் கார்த்திக் சார் வந்து ஒரு ஃபேன் போட்டு வெயிலில் சொட்ட வேர்வை வர வர தொடச்சிட்டே அதில் உட்காந்துருப்பார் மேக்கப் போட்டு. அப்புறம் இவரை வச்சு ஒரு 11 மணி 11:30 மணிக்கு ஷார்ட் எடுப்பேன். நைட்டு 12 1 மணினாலும் கோவிக்காமல் அவர் கோஆப்ரேட் பண்ணி நடிப்பார். காலையில் வர்றது தான் கொஞ்சம் லேட்டாக தவிர நைட்டு எவ்வளோ லேட் நைட்னாலும் கோஆப்ரேட் பண்ணி நடிப்பார். சொன்ன மாதிரியே அந்த படம் 57 நாட்களில் 7 சாங். அந்த படம் 57 நாட்களில் விஜய் கார்த்திக் சார் அஜித் எல்லாரையும் வச்சு 57 நாட்களில் எடுத்து முடிச்சிட்டேன்.